நன்றுடையானை தீயதில்லானை நரைவள் நேரு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையில் உள்ளம் குளிரும் திருச்சிராப்பள்ளி கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் குறைக்காது. திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக மகாவித்வான் திருச்சிராப்பள்ளம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு பொற்குழி வழங்குகின்ற 50வது விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் அன்பிற்கினிய செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் விழா நாயகராக என்றும் விழா நாயகராக விளங்குகிற மணமேடு நம்முடைய குருநாதன் ஐயா அவர்களை பாதம் தொட்டு பணிந்து இந்த தமிழ் பிள்ளை வணங்கி மகிழ்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த விழாவில் இத்தனை சிறப்புரைகளுக்கு மத்தியில் என்னுடைய ஒரு சிறிய உரை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். இங்கே மருத்துவர்கள் கூட ஆகச் சிறந்த உரையை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே கொல்லன் தெருவில் ஊசி விற்றார் போல என்னுடைய நிலை இன்று அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். எனவே இந்த சூழலில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின்பால் பேரன்பு கொண்ட பெரியோரை, பெற்ற தாய்மாரை, நல்லிளம் சிங்கங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பெருமையோடு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் தமிழிசையும் என்ற ஒரு தலைப்பில் இங்கே உங்களோடு சிறிது நேரம். முதலில் நாம் தமிழிசை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலேயே குழப்பம் தொடங்கி விடுகிறது. தமிழிசை சரியான சொல்லா, இசைத்தமிழ் சரியான சொல்லா? தமிழிசைக்கும் இசைத்தமிழுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? சொல் முன்பின் மாறி இருப்பதை தவிர வேறு என்ன வேறுபாடு இருந்திருக்க போகிறது என்றெல்லாம் சிந்திப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் தமிழிசை என்று சொல்லும் பொழுது தமிழ் முதன்மைப்படுத்தப்படுகிறது, இசை அதற்கு பக்கமாக துணையாக வருவதாக நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் இசைத்தமிழில் இசை முதன்மைப்படுத்தப்பட்டு பாடல்கள் தமிழில் இருக்கும். இன்றைய திரை இசை பாடல்கள் எல்லாம் தமிழ் பாடல்கள் தான், தயவு செய்து நம்புங்கள். எனவே ஆனால் அது இசைத்தமிழ் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தமிழ் இசை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், எங்கே தமிழ் தொலைந்து போகிறதோ, கரைந்து போகிறதோ அது தமிழிசையாக இருக்க முடியாது. இந்த தமிழிசைக்கு முந்தைய வடிவம் தான் பண்ணிசை என்று நாம் சொல்லுகின்ற நம்முடைய மரபார்ந்த இசை. அந்த பண்ணிசை என்பதிலிருந்து தான் நாம் இன்றைய தமிழிசை, இசைத்தமிழ், கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை, மேற்கத்திய இசை என்ற ஆகச்சிறந்த வளர்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். எனவே இசைக்கு அடிப்படை நம்முடைய தமிழ் பண்ணிசை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயல் என்று நாம் இன்று பார்க்கிறோம். இசை முத்தமிழில் 2வது தமிழ் அல்ல, அதுதான் மூத்த தமிழ். இசை இயல் தொடங்குவதற்கு முன்னாலே இசை வந்து விடுகிறது. சாதாரணமாக எங்கெல்லாம் ஓசை தொடங்குகிறதோ அங்கு இசை தொடங்கி விடுகிறது. காரணம், ஓசை ஒழுங்குபடும் பொழுது அதற்கு இசை என்று பெயர். ஓசை ஒழுங்குபடும் பொழுது இசை. எனவே ஓசை எங்கே இருக்கிறதோ அங்கு இசையினுடைய தொடக்க புள்ளி வந்து விடுகிறது. பொழுது சாதாரணமாக ஒரு மேசையை தட்டுகிறோம், இதற்கு ஓசை என்று பெயர். அதே வேளையை ஒரு தவிலிசை கலைஞரோ அல்லது ஒரு மிருதங்க இசை கலைஞரோ செய்யும் பொழுது அவரிடத்தில் நாம் சென்று நன்றாக தட்டினீர்கள் என்று சொல்ல முடியாது. சொன்னா அடுத்த வாட்டி வரமாட்டார். ஏன் சொல்ல முடியல? அவரும் அதே வேலையை தானே செய்யறார். ஆனால் நாம் தட்டும் பொழுது எழுவது ஓசை, அவர் தட்டும் பொழுது எழுவது இசை. ஏனென்றால் அதில் ஒரு ஓசை ஒழுங்கு இருக்கிறது. எனவே ஓசை ஒழுங்கு வரும் பொழுது அதற்கு இசை என்று பெயர் வந்து விடுகிறது. இசை பண்படும் பொழுது அதற்கு பண் என்று பெயர். இன்னைக்கு ஆங்கிலத்துல நமக்கு கிளாசிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம், செவ்விசை என்று பயன்படுத்துகிறோம், தமிழ் செம்மொழி என்று பயன்படுத்துகிறோம்.
இந்த செம்மை என்பதற்கே நாம் சரியாக பொருள் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமான சொல். திருவாசகத்தில் செம்மை நலம் அறியாத சிதறர் என்று மணிவாசகர் குறிப்பிடுவார். அந்த செம்மை என்பதற்கு என்ன பொருள்? சென்னை தமிழ்ல கேட்டோம்னா எதை கேட்டாலும் செம்மையா இருக்குன்றான், எதை கேட்டாலும் செம்மையா இருக்கு அப்படிங்கிறான். அவனுக்கும் பொருள் தெரியாது. ஆனா செம்மை என்பதற்கு ஒரு ஆழமான பொருள் இருக்கு பெரியவர்களே. அதை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய இந்த விழாவில் சொல்லாமல் வேற எங்கு சொல்ல முடியும்? செம்மை என்பதற்கு ஒரு ஆழமான பொருள் உண்டு. நம்முடைய பாரம்பரியத்தில் ஒருவரை வணங்கும் பொழுது, வரவேற்கும் பொழுது நாம் சொல்லுகிற ஒரு தொடர், மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன் என்று சொல்லுவதில் நாம் பெருமைப்படுவோம். இப்ப தமிழில் 3 சொற்கள் உண்டு. உண்மை என்ற ஒரு சொல் உண்டு, வாய்மை என்ற ஒரு சொல் உண்டு, மெய்மை என்ற ஒரு சொல் உண்டு. சாதாரணமாக பார்த்தால் இதனுடைய பொருள் ஒன்றாகத்தான் நமக்கு தோன்றும். ஆனால் உள்ளத்தில் இருக்கும் உறுதி பொருள் உண்மை என்று பொருள். அதுவே வாயின் மூலமாக வாக்காக வெளிப்படும் பொழுது அதற்கு வாய்மை என்று பொருள். அதுவே செயலில் வரும் பொழுது அதற்கு உடம்பினால் வருவதால் அதற்கு மெய்மைன்னு பேர். எனவே உள்ளத்தில் இருப்பது உண்மை. அதனாலதான் பாரதி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும்னு சொல்றான். அப்ப உள்ளத்துல உண்மை ஒளி உண்டாகலைன்னா வாக்குல ஒளி உண்டாக முடியாது. எனவே உள்ளத்தில் இருப்பது உண்மை, வாயினால் வெளிப்படுவது வாய்மை, செயலினால் உறுதிப்படுவது மெய்மை. இந்த 3னுடைய தூய்மைக்கு பேரு செம்மைன்னு பேரு. எனவே ஒருவரை வணங்கும் பொழுது, வரவேற்கும் பொழுது மனம், மொழி, மெய் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்குமானால் அந்த வரவேற்பு உண்மையான வரவேற்பு. ஆனால் ஒரு தொலைக்காட்சி தொடர் ஓடிக்கொண்டிருக்கிற அதை பார்க்கின்ற வீட்டுக்கு நம்ம விருந்தாளியா போகும் பொழுது வா என்று அந்த வாய் சொல்லும், மனசு என்ன சொல்லும்? பொய் சொன்னா சோறு கிடைக்காது. இந்த நேரத்துல வந்து தொலைஞ்சிருக்கான் பார் படுபாவி பய மனசு. அப்ப உண்மை இல்லை, வாய்மை இருக்கிறது, கை வணங்குகிறது. ஆனால் இந்த நேரத்துல வந்து தொலைச்சிருக்கிறான் பாருன்னு மனசு நினைக்கும் பொழுது அங்கே மனம் உங்களை வரவேற்கவில்லை. எனவே இந்த உண்மை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த செம்மைதான், மொழியினுடைய செம்மைதான் இசையாக நமக்கு வருகிறது. மொழி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன். இன்று இயல் தமிழில் நாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? 10 நிமிடம் ஒரு தமிழாசிரியர் ஆங்கிலம் அல்லது பிறமொழி சொற்கள் கலக்காமல் பேசிவிட்டால் அவருக்கு தமிழாசிரியர் பதவி கொடுத்து விடலாம். எத்தனை பேர் தேறுவார்கள்? அதுக்கப்புறம் அவங்களை ஒரு பக்கம் தப்பு இல்லாம எழுத வைக்கிறது, சந்தி பிழை இல்லாமல், தொடர்பிழை இல்லாமல், இலக்கண பிழை இல்லாமல், ஒற்றுப்பிழை இல்லாமல் ஒரு பக்கம் எழுத வைக்கிறதுங்கிறது அடுத்த செயல். ஒரு 10 நிமிடம் நீங்க எந்த மொழியும் கலக்காம நல்ல தமிழ்ல, தூய தமிழ் கூட வேண்டாம், நல்ல தமிழ்ல பேச சொல்லி நம்ம கேட்க முடியுமா? பட் ஆனா நடு சென்டர், கேட்சிக்குடி, ஷாப்பு கடை, ஆர்ச்சி வளைவு, கேட்டு வாசல், நடு சென்டர்னு கண்டுபிடிச்சா பாருங்க. உலகத்துல 5 கண்டத்துக்கு போயிருக்கேன். 5 கண்டத்துல இப்படி ஒரு அறிவாளியை பார்த்தது இல்லை. நடு சென்டர் 20 பத்தி சொன்னார். கேட்சிப்புடி, கேட்சிப்புடி. இப்படி பேசுகிற இயல் தமிழை நாம் இன்று கொண்டு வந்து விட்டோம். நாடக தமிழ், தொலைக்காட்சி எப்படி அந்த நாடக தமிழை திரித்திருக்கிறது என்று பாருங்கள். திரைப்படம் நாடக தமிழை எப்படி மாற்றி வைத்திருக்கிறது என்று பாருங்கள். இன்று வரை தூய்மையாக இருக்கிற ஒரே தமிழ் நம்முடைய தமிழிசை மட்டும்தான். தேவாரம் இன்றும் தேவாரமாக பாடப்படுகிறது. திருப்புகழ் இன்றும் திருப்புகழாக பாடப்படுகிறது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள், பாரதியாருடைய பாடல்கள், கவிமணி தேசிய விநாயகம் பாடல்கள், எந்த மொழி கலப்பும் இல்லாமல் தமிழ் மொழியை காப்பாற்றி கொண்டிருப்பது தமிழிசை மட்டும்தான். நீங்க பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டுல 4 ஆங்கில சொல்ல போட்டு பாடி பாருங்களேன், முடியுமா? ஆனால் இயல் தமிழ் அது முடியும். நாம பேசுற தமிழ் அது முடியும். நாடக தமிழ்ல 4 ஆங்கில வார்த்தை கேட்டா மொழிங்கிறது புரியறதுக்கு தானே, அதனால நாங்க ஆங்கில சொல்ல பயன்படுத்துறோம்னு அதற்கு சமாதானமும் சொல்லுவோம். ஆனால் இசை தமிழில் அந்த மாதிரி எந்த சமாதானமும் கிடையாது. எனவேதான் தமிழ் பன்னிசைக்கு நாம் திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இன்னைக்கு கர்நாடக இசை, கர்நாடக இசை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கர்நாடக இசைக்கும் தாயாக இருக்கின்ற அற்புதமான தமிழ் இசை நம்மள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எத்தனை தமிழாசிரியர்களுக்கு சொல்வதில் நான் வருத்தப்படுவதில்லை, கேட்பவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.
எத்தனை தமிழாசிரியர்களுக்கு இசைத்தமிழோ அல்லது தமிழ் இசையோ தெரியும்? சிலப்பதிகாரம் பாடம் வச்சோம்னா காணல் வரி நீங்களாக, ஏன் நீங்களாக படிச்சுக்கணும்? ஏன்னா நாங்களாக சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது, எனவே நீங்களாக. தொல்காப்பியம் பாட வச்சோம்னா செய்யுளியல் நீங்களாக, ஏன் செய்யுளியல் அந்த ஆசிரியருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாத காரணத்தினால் பாட திட்டத்திலேயே தமிழ் இசையும் இசைத்தமிழும் நம்முடைய நாடகத் தமிழும் செய்யுள் தமிழும் இல்லை, பாடத்திட்டத்திலே வைக்கல. அப்புறம் தானே மாணவர்களுக்கு அவர்களாக எங்காவது யாராவது இசை பாடினால், யாராவது இசை சொல்லி கொடுத்தா அந்த மாணவனுடைய அந்த ரத்தத்தில் கலந்திருக்கிற தமிழிசை உணர்வினால் அவன் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர அவன் தமிழ் படிக்கின்றதால் நிச்சயமா கற்றுக்க முடியாது. அப்படி இருக்கு நம்முடைய பாடத்திட்டம். நம்ம பாடத்திட்டம் அப்படி இருக்கிறது. அப்ப இசை ஒரு மனிதனை பண்படுத்துகிறது. பண் பாடுவதால் வருவது பண்பாடு, எனவே பண்பாடு. பண் பாடுவதால் வருவது பண்பாடு. ஏன்னா இசை அவனை பண்படுத்துகிறது. நீங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறீர்கள், குழந்தைகளை நீங்கள் ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, ஒரு பொறியாளராக உருவாக்குகிறீர்கள். ஆனால் அவர்களை பண்பாடு உடைய மனிதனாக உருவாக்குவது இசையால் மட்டும்தான் முடியும், வேற எதாலையும் முடியாது. இசையால மட்டும்தான் முடியும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், இந்த வரலாற்றில் உள்ள உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உவேசா அவர்கள் கர்நாடக இசையின்பால் அதிகமான பற்று கொண்டவராக இருந்தார். அது நம்முடைய மகாவித்வான் அவர்களுக்கு பிடிக்கல. கர்நாடக இசையினுடைய தாய் நம்முடைய தமிழ் சந்தங்கள் தான், எனவே நீ செய்யுள் இலக்கணத்தை படித்து சந்தத்தில் நீ புலமை உள்ளவனாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்நாடக இசையின் பால் ஈர்க்கப்பட்ட உவே சாமிநாதரையரை தமிழ் தாத்தாவாக்கியது மகாவித்வானுடைய சந்த இசை. மறந்துடக்கூடாது. இசைக்கு எதிரானவர் அல்ல மகாவித்வான். அவர் பாடினது அத்தனையும் தேவார சந்தங்கள், திருவாசக சந்தங்கள், சிற்றிலக்கிய சந்தங்கள், சித்தர் மரபு பாடல்களுடைய சந்தங்கள். இதுவரையும் மகாவித்வானா அப்படி யாருமே பார்த்தது இல்லைங்கிறதான் வருத்தத்துக்குரிய விஷயம். மகாவித்வானில் கற்பனை, மகாவித்வானில் புராண செய்திகள், மகாவித்வானில் சிவபெருமான், அப்புறம் இயேசுநாதரா இருப்பாரு. ஆய்வு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. மகாவித்வானில் சிவபெருமான சொல்லாம அவர் வேற யாரும் சொல்ல போறாரு. ஆய்வு அப்படி இருக்கு. சங்க இலக்கியத்தில் மரம், சங்க இலக்கியத்தில் குருவி, சங்க இலக்கியத்தில் இது, சங்க இலக்கியத்தில் இசை, எத்தனை ஆய்வுகள் வந்திருக்கின்றன. சங்க பாடலினுடைய இசை மரபு நமக்கு முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள், அதுல ஒன்று இசை. பாலை பண், அத்தனை பண்ணுக்கும் அதுதான் முதலில் இருக்கிற பண். இன்னைக்கு நீராறும் கடலுத்த பாடுறோம். தமிழாசிரியர் கேட்டு பாருங்க, இது என்ன பண் என்று கேளுங்க, தமிழாசிரியருக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கொண்டிருப்போம். என்ன தமிழ் பண்ணதற்கு தெரியாது. முல்லையம் தீம்பாணி என்ற பண் பெயர் அதற்கு. கல்யாணி என்று சொன்னால் சிலருக்கு தெரியும் அது ஒரு ராகத்தினுடைய பெயர் என்று. ஆனால் அது மேற்சம் பாலை என்கின்ற தமிழ் பண்ணினுடைய வளர்ந்த வடிவம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 7 பாலை பண்கள் இருந்திருக்கின்றன. அந்த 7 பாலை பண்கள் தான் 103 தமிழ் பண்களாக விரிந்திருக்கிறது. அடியாருக்கு நல்லா உரை எடுத்து படிக்கணும். சிலப்பதிகாரத்துல 103 தமிழ் பண்கள் நமக்கு தமிழ்ல இருந்திருக்கு. அது இன்னைக்கு சுருங்கி 22 பண்களாக, 24 பண்களாக மாறிடுச்சு. அடிப்படை அந்த தமிழிசையை கற்றுக்கொள்ளாததனுடைய அந்த தேக்க நிலை பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயல் தமிழுக்கு எல்லாரும் திரும்பும் பொழுது இசை தமிழை கர்நாடக இசை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக மேற்சம்பாலை கல்யாணி என்றும், முல்லை தீம்பாணி மோகனம் என்றும், நட்டபாடை கம்பீர நாட்டை என்றும், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பேரை மாத்திட்டாங்க. அதுல இசையும் தமிழ் பண்ணும் தெரிந்த ஒரு சிலர் இதற்கு இது என்று கண்டுபிடித்தது 24. ஆனா 103ல 24 போக மீதி இருக்கக்கூடியத என்ன பேர்ல இருந்து இது எந்த பேருக்கு மாறிச்சுன்னு சொல்லுவதற்கு அந்த ரெண்டும் தெரிந்த தமிழறிஞர்கள், இசையறிஞர்கள் இன்று இல்லை. இதான் வருத்தத்துக்குரிய ஒரு உண்மை. இந்த 22 இழந்துட்டோம்னா முழுக்க எல்லாமே கர்நாடக இசை தான், வேற எதுவுமே இல்லை. தமிழ்ல ஒண்ணுமே இல்லை. சரி, தமிழிசை என்று ஏன் சொல்ல வேண்டும்? 7ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். இசையோடு தமிழ்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கார்? தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். தமிழ் முதன்மைப்படுத்தப்படும், இசை அதற்கு துணையாக வரும் என்று
நமக்கு முதல் பதிவை தருகிறார். அதுக்கப்புறம் நம்பி ஆரூரர் ஏழு இசையா, இசை பயனா, இன்னமுதா, என்னுடைய தோழனுமா என்று இறைவனை இசை வடிவமாக பார்க்கின்ற மரபு. இசை இல்லாமல் தமிழில் அல்லது மனித உயிரின வரலாற்றில் எதுவுமே இல்லை. தாலாட்டு தொடங்கி ஒப்பாரி வரை இசைதான். எவ்வளவு அழகா ஒரு இயலை நாம் ரசிக்கலாம், தப்பு இல்லை. இயலை ரசிக்கிறோம், கவிதை நயத்தை ரசிக்கிறோம். இப்ப பக்கத்தில் இருக்கிற திருவானைக்கால இருக்கிற அகிலாண்டேஸ்வரி, அந்த அகிலாண்டேஸ்வரி மேல ஒரு மாலை பாடி இருக்கிறார் நம்முடைய திருச்சிரபுரம் மகாவித்வான் அவர்கள். அந்த மாலையில என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப நம்ம அதிகமாக கேட்டு மகிழ்ந்த ஒரு தேவார பாடல் பித்தா பிறைசூடி இல்லையா, இந்தள பண்ணல அமைந்த ஒரு தேவாரம். அந்த பித்தா பிறைசூடியில இறைவனை நம்பி ஆரூரர் பித்தா என்று சொல்லியிருப்பார். ஏன் அவருக்கு பித்தன் என்று பெயர்னா அதற்கு பல்வேறு விதமான விளக்கங்களை பல்வேறு உரையாசிரியர்கள் தந்திருக்கிறார்கள். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று ஒரு பழமொழி உண்டு. எனவே இந்த உயிர்களுடைய தாயாக இருக்கிற பெருமானுடைய மனம் பித்து மனம் என்பது அதீத அன்புடைய மனம் என்றெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க. மகாவித்வான் என்ன தெரியுமா எழுதுறார்? அதுதாங்க அந்த நயம். மகாவித்வான் என்ன எழுதுறார் தெரியுமா? இந்த உலகத்தில் 3 முறை மட்டுமே தன்னுள் மூழ்கியவனை காப்பாற்றுவது கங்கை. கங்கை 3 முறை அந்த மூழ்கினவனை தூக்கி விடுமா. அந்த 3வது முறைக்குள் அவன் எப்படியாவது எதை பிடித்தாவது மேல வந்து உயிரை காப்பாத்திக்கணும். அதை தவற விட்டானா முழுக்கி அவனை கொன்னுடும். அந்த கங்கை 3 முறைதான் காப்பாற்றும். அந்த கங்கையை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறான். எத்தனை முறை கேட்டாலும் காப்பாற்றுகிற அகிலாண்டேஸ்வரிய ஒரு பக்கமா வச்சுட்டானே, இவன் பித்தன் தான். இவனை பித்தன்னு சொன்னது சரிதான். எவ்வளவு ஒரு நயம் பாருங்க. இதை யாருமே சிந்திக்கல. இப்ப இதை இப்படி நயமாக நாம் கேட்டு மகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் இதற்கு என்று ஒரு சந்த நடை இருக்கிறது. இது எந்த சந்தத்தில் அவர் பாடி இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பி ஆரூரர் அதிகமாக பயன்படுத்திய ஒரு சந்தத்தை அவர் பயன்படுத்த. இதுதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு பாட்டுக்குள்ளும் தமிழிசை என்ற அந்த நாதம் சந்தம் இருக்கிறது. பாடல் என்றுதான் தமிழ் ஒவ்வொரு இயலை கூட சொல்லுகிற மரபு. பாடியவன் பாடியோர் தான், எழுதியவர்னு இருக்காது. அதை பாடல்னு சொல்ற மரபு தான் சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை. இந்த பாட்டை நான் இயலாக சொல்லுகிறேன். அளவரு பிழைகள் பொறுத்திடும் நின்னை அணிவுறு பாதியில் வைத்து தளர் பிழை 3 பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்தனன். அதனால் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றான். களமர் மொய் கழனி சூழ் திரு ஆனைக்கா அகிலாண்ட நாயகியே. இது இயல். இதுல பாருங்க, இப்ப இதுல நான் ஒரு பண் இருக்கிறது, இதனுடைய உயிரோட்டமாக ஒரு சந்தம் இருக்கிறது. என்ன சந்தம்? இப்ப நம்முடைய நம்பியார் அவர் பயன்படுத்தியிருப்பார். பொன்னும் மெய் பொருளும் தருவானே, போகம் திருவும் உணர்ப்பானே, பின்னையல் பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. இதுக்குள்ள இந்த சந்தம் இருக்கிறது. இந்த சந்தத்தில் அளவரு பிழைகள் பொறுத்திடும் நின்னை அணிவுறு பாதியில் வைத்து தளர்பிழை 3 பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்தனால் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான். களமர் மொய் கழனி சூழ் திருக நைக்காகிலாண்ட நாயகியே. தக்கிட்ட 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 தக்கிட்ட. சந்தத்தில் தக்கிட்ட தக்கிட்ட. மொத்தமே தமிழ்ல 5 சந்தம். இந்த 5 சந்தம் தெரிஞ்சா எத்தனை வண்ணங்களையும் நீங்கள் பாடிவிடலாம். மிகப்பெரிய ரகசியம், வெளிப்படையா சொல்றேன். 5 சந்தம் தெரிஞ்சா போதும், எத்தனை பாட்டையும் அந்த 5 சந்தத்துக்குள்ள அழைச்சிடலாம். ஒன்று தக்கிட்ட, இன்னொன்னு தக்கதிமி, இன்னொன்னு தக்க தக்கிட்ட, இன்னொன்னு தக்கிட்ட தக்கதிமி, அல்லது தக்கதிமி தக்க தக்கிட்ட. இப்படி 5 சந்தங்களுக்குள் இந்த பாடல்கள் அமைந்து விடும். இந்த சந்தம்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. வெளிப்படையா தமிழிசையில பாத்தீங்கன்னா ஒரே சந்தத்தை எல்லாரும் பயன்படுத்தி இருப்பாங்க வெவ்வேறு காலகட்டத்துல. எளிமையா சொல்லட்டுமா?
திருஞான சம்பந்தர் ஒரு சந்தம் பயன்படுத்துகிறார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவ வினை வழுவா வண்ணம் அருமே. இது சந்தத்தோடு படிக்கிற முறை. இப்ப அந்த காலத்துல இப்படித்தான் படிச்சாங்க. இது நம்ம உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இப்படித்தான் தமிழ் படிக்கிறவங்க படிக்கணும். இப்படி படிச்சு கேட்ட கம்பன் எழுதுறான், வெய்யோன் மொழி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடி வென்பதோர் அழியா அழகுடையான். இதை கேட்டு வளர்ந்த பாரதிதாசன் எழுதுகிறார், கொலை வாழ் எடடாமிக்கு கொடியோர் செயல் அறவே குகை வாழ் ஒரு புலியே மிக குணமேவிய தமிழா. ஒரே சந்தம். ஆனால் பாடலாசிரியர்கள் வேறு, பாடப்பட்ட காலங்கள் வேறு, பொருள் வேறு. சைவத்தில் ஞானசம்பந்தர் பாடுகிறார், வைணவத்தில் கம்பன் பாடுகிறார், தமிழ் உணர்ச்சியில் பாரதிதாசன் பாடுகிறார். உணர்ச்சிகள் வேறுபடுகின்றன, ஆனால் சந்தம் என்ற தமிழ் வேறுபடுவதில்லை. இது சைவர் பாடினதுன்னு வைணவர் நினைக்கல, இது சைவமும் வைணவனும் பாடினதுன்னு பாரதிதாசன் நாத்திக கவிஞர் நினைக்கல. ஏன்? இது தமிழ் என்று. இது சைவ இலக்கியம், இது சமண காப்பியம், இது பௌத்த காப்பியம்னு சொல்லாம இவை அனைத்தும் தமிழ் காப்பியம்னு சொல்லி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறோமோ அதுவரையும் இந்த சாதி சண்டை மத சண்டை மாதிரி இந்த இலக்கியங்களையும் நாம் அப்படி மதச்சாயம் பூசி 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 இலக்கியங்களை படிக்கிறதே மாணவர்கள் ரொம்ப அரிது. அதுலயும் இது சைவ இலக்கியம் வைக்கும் போதே பாருங்க, வைணவ இலக்கியம், பௌத்த இலக்கியம், சமண இலக்கியம் இப்படியா சொல்றது? இளங்கோவடிகள் இல்லை என்று சொன்னால் தேவார பாடல்களுக்கான விளக்கமே நமக்கு கிடைச்சிருக்காது. திருஞான சம்பந்தர் எப்படியெல்லாம் இந்த பன்னிசையை வளர்த்தெடுத்தார் என்று பார்த்தால் அதற்கு காணல் வரியில தான் நமக்கு பதிலே இருக்கு. காணல் வரி தெரியல என்று சொன்னால் வரி பாடல் தான் வார பாடலாக மாறியது என்ற வரலாறு தெரியாது. காணல் வரி, இந்த வரி என்ற பாடல் தான் வாரம் என்ற பாடலாக மாறுகிறது. முறி என்பதுதான் யாழ்முறி என்று மாறுகிறது. கந்துக வரி என்பதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய காவடி சிந்தாக மாறுகிறது. கந்துக வரின்னு அதுக்கு பேரு. கந்துக வரின்னு நமக்கு என்னன்னு தெரியாது, கந்து வட்டி தெரியும் அவ்வளவுதான். ஆனா கந்துக வரின்னு நமக்கு என்னன்னு தெரியாது. ஏன்? அதை சொல்லி கொடுத்தவங்களுக்கு தெரியல. கந்துக வரி எப்படி பாடுறதுன்னு தெரியல. இந்த பொன்னிலங்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் சிலப்பதிகாரத்துல, அந்த பாட்டு அடுத்தது திருவாசகத்துல வேத மொழியர் பண்ணிற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னி என்னும் நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னி என்னும் செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இதான் அந்த கந்துகவரி. கந்துகவரியில நிறைய வேறுபாடுகள் உண்டு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை இழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி துறை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேக்காலும் பறிக்காலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரி கூட மலையங்கள் மலையே தானனா தனனனா தனனனா தனனனா. இதாங்க கந்துகவரி. இதை இப்படி படிக்கும் பொழுது எவ்வளவு நல்லா இருக்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் எல்லா வானரும் கொன்னுடணும்ல இப்படி படிச்சோம்னா. வானரம் எப்படிப்பட்ட பாட்டை எப்படி கொன்றாம் பாரு அப்படின்னு சொல்லி இப்படியா படிக்கிறது சந்தம். இது அப்படியே திரை இசைக்கு போகுது பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். கர்நாடக இசையில இதுக்கு ஆனந்த பைரவின்னு ஒரு பேர் வச்சானா உடனே ஒருத்த பாட்டு எழுதிட்டான். கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. இது கர்நாடக இசை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் இது தமிழ் இசை. இதுக்கு நடுவுல விட்டான், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. கொஞ்ச நாள் பொறு தலைவா
ஒரு வஞ்சி கோண்டி இங்கு வருவாள். அடிச்சாம பாருங்க. எவனுக்கு சந்தேகமே வராது இல்ல, எவனுக்கு சந்தேகம் வராது இல்லை. அந்த காலத்துல இது நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்து நம்ம திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையில வரக்கூடிய எத்தனையோ சந்தங்களை அந்த காலத்துல இருந்தே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர்பாடி திருப்பாவையில் ஒரு பாட்டு, அதுல 3வது வரி, தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கும் பெரும் சென்னல் ஊடு கயலுகள. இசையமைப்பாளர் ஒரு வைணவ பக்தராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு மார்கழி மாசம். அங்க பாடி இருக்கு, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து. வந்த உடனே டியூன் போட்டார், ஏரி கரையின் மேலே போறவனே பெண்மையிலே. அந்த பெண்மயிலாகிய ஆண்டாள் பானது எந்த பெண்மயிலுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்வளவு இதான் சந்தம், இதான் அடிப்படை. இந்த சந்தத்தை நம்ம விட்டுட்டோமே, இந்த சந்தத்தை நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு தாலாட்டு பாடுகிற மரபு எத்தனை தாய்மார்களுக்கு நமக்கு தெரியும்? தாலாட்டு என்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு கலை, குழந்தை காதில் முதலில் பிறந்தவுடன் ஒலிக்கின்ற ஒரு அற்புதமான ஒலி தாலாட்டு ஒலி. இன்னைக்கு எத்தனை தாய்மார்களுக்கு தெரியும்? கை தூக்க சொன்னா, கண்டிப்பா பாட சொல்ல மாட்டேன்னு சொன்னா கூட, ஒருவேளை நம்ம நேரம் சரியில்லாம நம்மளை பாடுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு கண்டிப்பா கை தூக்க மாட்டோம். எத்தனை குழந்தைகளை தாலாட்டி தூங்க வச்சிருப்பீங்க நினைச்சு பாருங்க. என் குழந்தை செல்போனை கொடுத்தா தூங்கிடும், டிவியை போட்டா தூங்கிடும், டேப கையில கொடுத்தா தூங்கிடும், அப்புறம் என்னதுக்கு நீன்னு கேட்கற? அதெல்லாம் தாயே இல்ல பேய். தமிழ்நாட்டுல வாழ தகுதியற்றவர்கள். நான் எனக்கு மட்டும் இந்த இவங்கெல்லாம் அமைச்சரா இருக்காங்க, எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இவங்க எல்லாரையும் நாடு கடத்திடுவாங்க. தமிழிசை தெரியாத அத்தனை பேர் நாடு கடத்திடுவாங்க. அப்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம நாட்டை நடத்திடலாம், அருமையான பிள்ளைகளை உருவாக்கிடலாம். அன்னைக்கு எளிமையாக நாட்டுப்புற சாயலில் இருந்த ஒரு படிப்பறிவு கூட இல்லாத ஒரு பெண்ணுக்கு தாலாட்டு தெரிஞ்சிருந்தது. இதை திருஞான சம்பந்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை அற்புதமாக தாள பருவத்தில் மகாவித்வான் அவர்கள் தாலே தாலேலோ என்ற அந்த தாள பருவ பாடல்ல சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தம் தெரியாம சேக்கிழார் பிள்ளை தமிழை ரசிச்சு 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 எத்தனையோ ஆண்டு காலம் நடத்தி இருப்போம். அதனுடைய சந்தம் திருஞான சம்பந்தர் பாடிய மேகராக குறிஞ்சி என்ற தாலாட்டு சந்தம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 7 பதிகம் பாடியிருக்கார். இந்த பக்கத்தில் இருக்கிற நம்ம திருப்பராய்த்துறை, அந்த துறை பராத்துறையில ஞானசம்பந்த பெருமான் மேகராக குறிஞ்சி என்ற தாலாட்டு ராகத்துல பாடி இருக்கிறார். இந்த தாலாட்டு அது எப்படி, அந்த பாட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுவுமே தமிழ் இசையை பொறுத்தளவுல உட்கார்ந்து கச்சேரி பண்றது ஒருத்தன், கேட்கறது 1000 பேர்னு கிடையவே கிடையாதுங்க. வேலையும் நடக்கும், பாட்டும் பாடிட்டு இருப்பான். வேலையை கெடுத்துக்கிட்டு பாடுற மரபு தமிழ் இசை மரபு அல்ல. வாலி ஒரு கவிதையில சொல்லியிருப்பார், பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்ட பாடல, பாட்டோட பொழப்பு நடக்குது. இதுதான் தமிழ் இசை. தமிழ் இசைக்கான ஒற்றை வரி விளக்கம் என்னன்னா, பாட்டோட பொழப்பும் நடக்கும். உட்கார்ந்து பாடுற விஷயமே அது கிடையாது. அவன் பாட்டு பாடிட்டு இருப்பான். ஏன்? அந்த வேலை களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக, பசி தெரியாமல் இருப்பதற்காக, உழைப்பினுடைய அந்த அழுத்தம் அவனுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு சொல்றாங்க ஒர்க் பிரஷர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்கல்ல, அந்த ஒர்க் பிரஷர் தமிழ் இசை பாடுறவனுக்கு வராது. கடுமையான உடல் உழைப்பு செஞ்சுட்டு இருப்பான், பாட்டை பாடிட்டு அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். திருச்சியில இருந்து பயணிக்கு நடந்து போவான், பாட்டை பாடி நடந்து போயிடுவான், பாட்டை பாடி நடந்து போயிடுவாங்க. பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு வண்டி எடுத்துட்டு போறவன் 2 வீலர் எடுத்துட்டு போறான். அப்படி சொல்லணும், வண்டின்னு தெரியாது, 2 வீலர் தமிழ்ல சொல்லணும். இன்னைக்கு அப்படி எடுத்துட்டு போறவன் 200 கிலோமீட்டர் நடந்து போறான் சர்வசாதாரணமா பாட்டை பாடிக்கிட்டு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! பாட்டு எவ்வளவு பெரிய வலிமையை தருகிறது பாருங்க. எங்க நின்னா பாட்டு, உட்கார்ந்தா பாட்டு, நடந்தா பாட்டு. அந்த மேகராக குறிஞ்சி நான் சொன்னேன் இல்லையா, அருமையான நேரம் தான், கேட்டுட்டு போய் தூங்குங்க, இங்க தூங்கிறாதீங்க. அது அந்த தாலாட்டுல அந்த காலத்துல தூளி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை பக்கம், எங்க ஊர் பக்கம் அதை ஏன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டில் துணியில, பருத்தி துணியில செய்யக்கூடிய தொட்டில்ல அந்த குழந்தைய போட்டு, அது தாய் கர்ப்பப்பையில இருக்கிற மாதிரியே ஒரு அணைப்புல தூங்கும். நல்லா தூங்கும், ரொம்ப நேரம் தூங்கும், எந்த விதமான தொந்தரவும் இல்லாம தூங்கும். அப்ப அதை ஆட்டும் பொழுது அதுல ஒரு ரிதம் இருக்கு. கண்ணா அப்படின்னு அடிச்சு நேரா போய் செவுத்துல முட்டி டாக்டர் தூக்கிட்டு போற மாதிரி ஆடக்கூடாது.
புரியுதா? அதுல ஒரு ரிதம் இருக்கு. அந்த பெண்டுலம் எப்படி அசைகிறதோ அது போல அந்த ஒரு ரிதம் இருக்கு. அந்த பாட்டுல அந்த ரிதம் இருக்கும். நெடில் வருகின்ற பொழுது அந்த தூளியானது தொலைவுல போகும். குறில் வரும் பொழுது பக்கத்துல வரும். நல்ல கவனிச்சு பாருங்க. நெடில் வரும் பொழுது பாட்டு அவ்வளவு தூரம் போகும். ஏன் அப்படின்னா, நெடில் வரும் பொழுது குரல் ஒலி உயர்ந்து ஒலிக்கும். அப்படி உயர்ந்து ஒலிக்கும் பொழுது குழந்தை பக்கத்துல இருந்தா முழிச்சுக்கும். எனவே அந்த தூளி தொலைவுக்கு போயிடும். கொஞ்சிற குரல் ஒலி வரும் பொழுது அந்த தூளி பக்கத்துல வந்துடும், குழந்தைக்கு எதமா தூங்கிடும். இதுதாங்க அதனுடைய ரகசியம். எத்தனை பேர் இப்படி பார்த்திருக்கிறோம் அந்த பாட்டை? இதுதான் தாலாட்டினுடைய ரகசியம். நெடில் குறில் ஒவ்வொன்றுத்திலையும் நம்முடைய அந்த குறில் நெடில் என்கின்றது சந்தத்தில் மிக அற்புதமாக அதில் பேசப்படுகிறது. இதெல்லாம் நீங்க நம்ம சொல்லல. இது இப்படி ஆட்டி வளர்த்த பிள்ளைங்களுக்கு, வளர்த்த அம்மாக்களுக்கு தான் தெரியும். இந்த ஸ்பிரிங்க கட்டி சச்சக்குன்னு இழுத்து விட்டு வளர்த்த அம்மாக்களுக்கு இது தெரியாது. டங்கு 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 டங்குன்னு இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. குதிக்கிறான். படிக்க மாட்டேன், சொல்றதுக்கு அதை கேட்க மாட்டேன். ஏன் இப்படி வளர்த்துக்கிட்டு? இப்படி வளர்த்திருந்தா போனா போகும், வானா வரும். நீ வளர்த்தது இப்படி, அது எதிர்பார்க்கறது மட்டும் நல்ல பிள்ளையா வளர்ந்துடணும். எப்படி? நான் வீட்டுல பொழுதன்னைக்கு தொடர் பார்த்துட்டு இருப்பேன், தொலைக்காட்சி தொடர் பார்த்துட்டு இருப்பேன், நான் எப்ப பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு இருப்பேன், வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பேன். குழந்தை மட்டும் படிச்சு டாக்டர் ஆகிடும். எப்படி ஆகும்? பேஷண்டா தான் ஆகும். அது டாக்டர் ஆகாது. அப்ப திருஞான சம்பந்தர் 7 பதிகங்கள் தாலாட்டுல பாடினார் என்றால், அவங்க தாய் பகவதி அம்மையார் அந்த குழந்தை எப்படி தாலாட்டு பாடி தூங்க வச்சிருந்தா, அந்த குழந்தைக்கு அந்த தமிழிசையில் இத்தனை பாடல்கள் பாட வேண்டும் என்ற எண்ணம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சும்மா சொல்லலைங்க நம்ம கவிஞன். அப்படி வளர்த்ததுனால, பாடி பாடி வளர்த்ததுனால அந்த திருஞான சம்பந்தர் அப்படி ஒரு பெரிய ஆளா வந்தார். அவங்க தாயைத்தான் நம்ம வணங்கணும். திருஞான சம்பந்தரை வணங்குறது அப்புறம். அந்த தாய் அப்படி வளர்த்திருக்கிறாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லி பழக்கம் இருக்கும். அந்த பாட்டு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பாட்டு திருஞான சம்பந்தர்ல சின்ன பாட்டு. நீர் சேர்வதோ மேனிய நேரிழை கூறு சேர்வதோ கோலமாய் பாரு சேர்தலை கையர் பராய் துறை ஆறு சேர் சடை அண்ணலே. இது மேகராக குறிஞ்சி என்ற பண் வடிவம், பாடுகிற வடிவம். இப்ப இத தாலாட்டாக எப்படி, அதுக்கு மகாவித்வான் பாடின தாலாட்டியை நம்ம எடுத்து பார்ப்போம். அருமையான பாட்டு. இந்த பாட்டை தெரியாத தமிழாசிரியர் இருக்க மாட்டாங்க. இந்த பாட்டை படிக்காத தமிழாசிரியர் இருக்க மாட்டாங்க. இந்த சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் இதை எவ்வளவு வீர தீரமா பேசியிருப்போம். அது அப்படி பேசுற பாட்டே இல்லை. அது தாலாட்டுல பாடியிருக்காரு. நம்ம ஆளுங்க அந்த பாட்டு எந்ததுக்கு பாடுன்னு தெரியாம சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் என்ன பொதுக்கூட்டமா பேசுறீங்க? இது தாலாட்டு பாட்டு. எப்படி பாடணும்? சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தூய்மை மணக்கும் சிந்தையலா சுவன மணக்கும் மாடையலாம் தொங்கல் மணக்கும் தோள்கள் எல்லாம் சேரு மணக்கும் கழனியெல்லாம் செல்வம் மணக்கும் மாடம் எல்லாம் தென்றல் மணக்கும் மேடையெல்லாம் தெய்வ மணக்கும் செய்யுளெல்லாம் நீர் மணக்கும் நெற்றியெல்லாம் நெய்யே மணக்கும் கரிகளெல்லாம் நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம் நேய மணக்கும் வீதியெல்லாம் சாறு மணக்கும் குன்றத்தூ தலைவா தாலோ தாலே சகலாகம பண்டித தெய்வ தெய்வ சகலாகம பண்டித தெய்வ சைவா தாலே தாலேலோ தாலே
தாலேலோ. குழந்தை தூங்கிடும். இது இப்படி பாட வேண்டிய பாட்டு. இது தாலாட்டு பாட்டு. தாலாட்டு பாட்டுக்கு மேகராக குறிஞ்சி. இந்த மேகராக குறிஞ்சி இப்படி அசைத்து அசைத்து தாளை அசைத்து அசைத்து அதை பாடுகின்ற மேகராக குறிஞ்சி பாட்டு. ஒவ்வொன்றுத்திலையும் இந்த சந்தம் இருக்கிறது. அதே போல நம்முடைய மகாவித்வான் பாடின பாடல்கள்ல நிறைய சந்த பாடல்கள் உண்டு. அதுல ஒன்று ஆனந்த களிப்பு என்று பெயர். இந்த ஆனந்த களிப்பு என்பது காவடி சிந்தினுடைய வடிவம் தான். காவடி சிந்து பாடுறோம் இல்லையா, அதுல ஒரு வடிவம் ஆனந்த களிப்புன்னு ஒரு வடிவம். இந்த ஆனந்த களிப்பு வடிவம் தான் சித்தர்கள் பாடல்கள் எல்லாத்திலையும் அதை பெரும்பாலும் அதை எடுத்துக்கொள்வார்கள். இப்ப நந்தவனத்தில் ஓராண்டி அதனால் 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி தன்னே தான நன்னே தன்னே. இது பெரும்பாலும் சித்தர் பாடல்கள் இந்த நடை. ஏன்னா எளிமையா மக்களை சென்று சேரும். அதனாலதான் பாரதியை நம்முடைய பாவேந்தர் பாராட்டும் பொழுது சிந்துக்கு தந்தை என்று பாராட்டுவார். பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை அப்படின்னா என்னது? காவடி சிந்து இதுகாலம் பாடிய அந்த காவடி சிந்தை பாவேந்தர் பாரதிதாசன் பார்க்கும் பொழுது பாரதியாரில் அது மிகுந்த உச்சத்தை பெற்றிருக்கிறது. எனவே சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்றெல்லாம் அவரை பாராட்டும் பொழுது சிந்துக்கு தந்தை என்று பாராட்டுவதை பார்க்கிறோம். பாரதியாருடைய அத்தனை பாடல்களிலும் சுதந்திர பாடல்களில் பெரும்பான்மையான பாடல்கள் நொண்டி சிந்து அப்படின்னு ஒரு குறிப்பு போட்டிருப்பாங்க. என்னன்னு எத்தனிக்கா யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? நமக்கு தெரியலன்னா அடுத்த பதிப்புல அதை எடுத்துருன்ட்டார். அப்படின்னா என்னங்க, எனக்கும் தெரியல, அப்ப அதை நீக்கி விடுக. அடுத்த பதிப்புல இருந்து பாரதியாருடைய பாடல்கள்ல அந்த பண் போடுறது சந்தம் போடுறது விட்டு போச்சு. நீங்க 1940களில் 50களில் பாரதியாருடைய அந்த கவிதைகள் வந்த ஏடுகள்ல பாருங்க, சந்தம் போட்டிருப்பார் பாரதியார். இது இப்படி பாடணும், இந்த சந்தத்துல பாடணும்னு போட்டிருப்பார். அத்தனை சந்தமும் நம்முடைய தேவார திருப்பதிகங்களுடைய சந்தமாக இருக்கின்றன. அதுதான் பெரிய ஆச்சரியம். இதை ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி பேசுவதற்கான ஆட்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். சந்த தமிழ் மிக முக்கியமான தமிழ்ங்க. என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு பாட்டா தான் பாடி நடத்தினார். ராகம் போட்டு மிகப்பெரிய கச்சேரி பண்ற அளவில் இல்லைன்னா கூட அதற்கு என்று ஒரு சந்தம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வண்ணம்னு பேர். முடுகியல் வண்ணம், ஒழுகியல் வண்ணம் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த வண்ணத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருந்துச்சு. அதுதான் பின்னாளில் பாராயண முறை, சந்த முறை என்று கொண்டு வந்து பாட்டை படிக்கிறதுக்கு ஒரு இசை மெட்டை வைத்திருந்தார்கள். நமக்கு அந்த பாட்டே தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த மெட்டு தெரிஞ்சா போதும், அந்த பாட்டை பாடிடலாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, கந்துக வரி காவடி சிந்து என்ற மெட்டாக மாறுகிறது. காவடி சிந்து என்பது ஒரு ராகம் அல்ல, அது ஒரு மெட்டு, அது ஒரு சந்த முறை. அந்த முறையை வைத்துக் கொண்டு நிறைய பாடல்கள் வள்ளலார் பாடியிருக்கார். அருமையான பாட்டு வெண்ணிலா பாட்டு. தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதமுடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே, அங்கே நான் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, நானும் தாழ்ந்து விழ வேண்டுகிறேன் வெண்ணிலாவே, வித்திலாமலே விளைந்த வெண்ணிலாவே, நீயும் விளைந்த வண்ணம் ஏது சொல்வாய் வெண்ணிலாவே, 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 வெண்ணிலாவே. இந்த பாட்டு தான் பாவேந்தர். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பாட்டை ஒரு பாமரன்ட்ட கொடுக்காம யார்கிட்ட கொடுத்தாரு? MS சுப்புலட்சுமி என்ற ஒரு கர்நாடக இசை அறிஞர்கிட்ட கொடுத்ததுனால அவங்க அது தேஷ் என்ற கர்நாடக இசை வடிவத்தில் பாடினார்கள். ஆனால் அதற்கும் அடிப்படை தன்னை அறிந்தின்ப முறை வெண்ணிலாவை என்ற நம்முடைய வள்ளலாருடைய காவடி சிந்து மெட்டு மறந்துடக்கூடாது. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில்
தமிழில் பாடியே அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடியே அல்லல் நீக்கமா தாயா கண்ணே அல்லல் நீக்க மாட்டாயா அறமிதென்றும் யாம் மரமிதென்றுமே அருகிலாத போது யான் அருகிலாத போது தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா கண்ணே இயம்பி காட்ட மாட்டாயா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எமக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா கர்நாடக இசையில் இதற்கு தேஷ் என்று பெயர். ஆனால் நம்முடைய காவடி சிந்து மறந்துடக்கூடாது. நம்முடைய காவடி சிந்துக்கு நிறைய ராகம் உண்டு. நடந்து போகும்போது ஒரு காவடி சிந்து, நிற்கும் பொழுது ஒரு காவடி சிந்து, உட்காரும் பொழுது ஒரு காவடி சிந்து. அவனுடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பாடலை விடவே மாட்டான். நடந்து போகும்போது இந்த காவடி சிந்து நிச்சயமா நடந்து போயிட்டு பாடுற பாட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி பாட்டு இருக்கும். சென்னி குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சி இந்த பாட்டு வந்து அப்படி நடந்துகிட்டு அப்படி போயிட்டு இருக்கும். அடுத்தது நிக்கும் பொழுது குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டியச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி. அப்ப உட்காரல நின்னு ஓய்வெடுக்கும் பொழுது கும்மி அடிச்சு பாடுற பாட்டு. அடுத்து மலை ஏறும் போது பாடுற பாட்டு. அப்புறம் சுவாமி எல்லாம் கும்பிட்டு வந்துட்டு அப்படி உட்கார்ந்து இருப்பான். அப்பாடான்னு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு உட்காருவான். அந்த நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி வந்து முருகா 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 முருகான்னு கத்திட்டு ஓடுவான். திருப்பி இவனுக்கு அந்த பாடுற உணர்வு வந்து உட்கார்ந்து இருப்பான். கால் கையில நோவும், ஆனா வாய் மட்டும் இவனுக்கு அடங்கவே அடங்காது. என்ன பண்ணுவான் தெரியுமா? வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி கிளியே ஊனும் உருகுதடி எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வண்ணனடி கிளியே குமர பெருமானடி. இது எல்லாத்தையும் பார்க்கிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருஞான சம்பந்தர் ஆனந்த களிப்புன்னு ஒண்ணு பாடியிருக்கார். இத இசையாக தெரிந்தவர்கள் இத்தனை பேர் இருப்போம். 10 கம்பன்னு பேர் அவருக்கு. 10,000 பாட்டு கம்பன் பாடினார்னா இவர் 1,00,000க்கு மேல பாடினார். அதனால அவருக்கு என்ன பேரு? 10 கம்பன்னு பேரு மகாவித்வானுக்கு. உவேசாவை உருவாக்குனதோடு மட்டுமல்லாமல் பல சமயத்தவர் தன்னுடைய மாணவர்களாக கொண்ட ஒரே சைவர் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர். அவர் வந்து இசையை வெறுத்தார்னு தயவு செய்து தப்பா எழுதாதீங்க. அவர் வெறுத்த இசை என்பது வேறு, விரும்பிய இசை என்பது தமிழ் இசை. அதுதான் இந்த நிறைய பேர் எழுதியிருக்காங்க. மகாவித்வானுடைய வரலாற்றில் நான் பார்க்கும் பொழுது வருத்தப்படுகிறேன். இசையின்பால் ஈடுபாடு. அவர் எந்த இசையின்பால் ஈடுபட்டு போனார் உவேசன் எழுதவே இல்லை. மிக தந்திரமாக அதை விட்டிருக்கிறார். தமிழ் இசையை மகாவித்வான் எங்குமே வெறுக்கவில்லை. ஏன்னா அந்த சந்தம் தெரியலனா 1,00,000 பாட்டு அவரால் பாடி இருக்கவே முடியாது. தமிழ் சந்தம் இருந்தால்தான் பாடல் நமக்கு சொந்தமா. சந்தம் தெரியலன்னா பாடல் எழுத முடியாது. இலக்கண பாடல் எழுதவே முடியாது. ஏன்னா அடிப்படை அதுதான். அதுதான் இன்னைக்கு எல்லா பாட்டுக்கும் நம்ம டியூன் போட்டு கொடுக்குறோம் பாருங்க. அந்த டியூன் போட்டு கொடுக்கறதுன்னு சொல்றது சந்தம். அந்த சந்தத்தை கொடுத்துட்டோம்னா அதற்கு கவிஞர்கள் பாடல்கள் வரிகளை எழுதுகிறார்கள். கவிதை எழுதலாம். கவிதைக்கு சந்தம் அடிப்படை அல்ல. ஆனால் பாடல் எழுத முடியாது. கவிதையில் கவித்துவம் இருக்கும், நயம் இருக்கும், பொருள் இருக்கும். ஆனால் கவிதையில் இசை வர வேண்டும் என்று சொன்னால் சந்தம் தெரிந்தால் தான் கவிதையில் இசை வர முடியும். இசை வந்தால் தான் கவிதை பாடலாகும். குழப்பிடக்கூடாது. எல்லா பாடல்களும் கவிதைகள். ஆனால் எல்லா கவிதைகளும் பாடல்கள் அல்ல. எல்லா பாடல்களும் கவிதையாக எடுத்துக் கொள்ளலாம்.
ஆனா எல்லா கவிதைகளையும் பாடல்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதில் சந்தம் இல்லை என்று சொன்னால் அது பாடலாக நாம் பாட முடியாது. விருத்தமா பாடலாம். விருத்தமா பாடுறதுங்கிறது அவருடைய அந்த பாடகருடைய திறமையின் காரணமாக பாடுகிறாரே தவிர அதற்குரிய சந்தம் இல்லை என்று நாம் பாட முடியாது. சரி, இப்ப ஆனந்த களிப்பு. என்ன களிப்பு? ஆனந்த களிப்பு. யாரு பாடினது? மகாவித்வான் பாடினது. அருமையான பாடல். இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? அந்த நொண்டி சிந்து என்று சொன்னாலே பாரதியார் எடுத்துக்கொண்ட நொண்டி சிந்து. அவருக்கு முன்னாடி சித்தர்கள் எடுத்துக்கிட்டது. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வண்டி. இந்த சந்தம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சந்தம் என்ன? தன்னே தானே கூடும் பருவம் ஒரு மூன்றில் அம்மை கொங்கை சூரந்த கொழும் சிஞ்சுவை திம்பால் நாடு பொன் வள்ளத்தில் நூட்ட உண்டு ஞான சம்பந்தர் என போலிந்தாரால் மும்மை உலகும் புகழ செழு முத்தின் சிவிகை கூடை தீரு சின்னம் செம்மை அறத்துறை மேய தேவ தேவனருள சிறப்பிற் பெற்றாரால் தாவில் பட்டீர் சரத்தையர் நன்கு தந்த மணி முத்து பந்தர் விரும்பி மேவு திரு சத்தி முத்த திடை மெய்மயிர் பெற்றனர் வெங்கூரு வேந்தர் காமரு விழி மிழலை அமர் கண்ணுதல் அரடியார் காமுதாக மாமரு ஓர் செம்பொற்காசு தீனம் வைக்க பெற்றார் சண்பை வந்த வீரகர் நீலகண்ட பெரும் பாணர். வரலாறு அப்படியே திருஞான சம்பந்தர் வரலாறு தெரிஞ்சவங்க இந்த பாட்டை படிச்சாங்கன்னு இந்த சந்தத்துல அப்படியே திருஞான சம்பந்தர் வரலாறு ஆனந்த களிப்பு என்ற ஒரே மெட்டுல முழுமையா பாடியிருக்காரு மகாவித்வான் சுந்தரம் பிள்ளை. நீலகண்ட பெரும் பாணர் திரு நெஞ்சம் உவந்து நெடுங்களி கூற கோல தரும புறத்தில் இசை கோலிய யாழ் முறிவால் மறந்தாரால் மேவு சமயம் பலவும் சைவமே பொருள் என்று விரும்பி கொண்டாட தாவும் எலும்பு பெண்ணாக அருள் சொல்லின் அதிசயம் அல்லதென்னுண்டாம் தன்னே தானே தன்னே. எப்படி எல்லாம் பாடியிருக்காரு பாருங்க. மகாவித்வானுக்கா தமிழ் இசை பிடிக்கல? இந்த சந்தம் வருமா? இந்த சந்தம் வருமா? நினைச்சு பாருங்க. நீங்க தமிழ் இசை பாடினா என்ன கிடைக்கும்? உடல் நலம் கிடைக்கும். முதல்ல உங்க யாருக்காவது வேர்க்குதா பார்த்தீங்களா? 2 ஏசிக்கு நடுவில் நிக்கிறேன், எப்படி வேர்த்து கொடுத்து பாருங்க. 10 கிலோமீட்டர் நான் ஓடிட்டு வந்தா என்ன கலோரியின் கொழுப்பு குறையுமோ, தின்ன கொழுப்பா இருந்தாலும் சரி, தின்னதுனால வர்ற வாய் கொழுப்பா இருந்தாலும் சரி. ஏன்னா கொழுப்பு எங்க இருந்தாலும் சிக்கல் இல்லையா? சில பேருக்கு உடம்புல, பல பேருக்கு வாயில. 2மே ஆபத்து தான் இல்லையா? அதனால நம்ம தமிழிசை பாடினா உடம்பு கொழுப்பும் குறையும். நம்ம இந்த பாடுற வாயாலையா இப்படி பேசணும்னு வாய் கொழுப்பும் குறையும். உடம்பு இப்படி வேர்த்து இருக்கு பாருங்க. யாருக்காவது இப்படி வேர்த்துச்சா? அப்ப தமிழிசை பாடும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? இயல்பாகவே அந்த கலோரி என்று சொல்லப்படுகின்ற தேவையற்ற கொழுப்பு சக்தியாக எரிக்கப்பட்டு வெளியேறும். மற்ற இசை பாடும்போது அப்படி வராது. அந்த அளவிற்கு நாம அதுக்கு உணர்ச்சி கொடுத்து பாடணும். சும்மா வாய் நோவாம, கை நோவாம, உடம்பு நோவாம பாடுறது தமிழிசை அல்ல. உந்தி முதலா முந்து வழி தோன்றின்னு சொல்லுவார் தொல்காப்பியத்துல. இங்கிருந்து அடி வயிற்றிலிருந்து இசை வரணும். அது நெஞ்சினும் மிடத்தினும் தலையினும் நிறுவினார். அது நெஞ்சில சில இது நிற்கும், கழுத்துல நிற்கும், தலையில நிற்கும். அதுதான் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ற 3 இனங்களாக பிறக்கும். இதை ஒழுங்கா உச்சரிக்க தெரிஞ்சாவே, தமிழ் ஒழுங்கா பேசினா மூச்சு பயிற்சிங்கிற பிராணாயாமத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கட்ட வேணும். அந்த வல்லினம் மெல்லினம் ஒழுங்கா உச்சரிச்சாவே போதுங்க, மூச்சு பயிற்சி தானா நடக்கும். சரி, அதை ஒரு பயிற்சியா செய்யணுமா? 4 தமிழிசை பாடல்களை பாடுங்க, அந்த சந்தத்தோட படிங்க. இப்ப சாதாரணமா நம்ம ஒரு பாடல் பாடுறதுக்கும் சந்தை இசையில பாடும் பொழுது அந்த மூச்சானது அதிகமான காற்றை உள்ளே வைத்துக் கொள்ளும். தம் கட்டி பாடுறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்ப நல்ல காற்று உள்ள ரொம்ப நேரம் தங்கும், வெளிவிடுற காத்து கொஞ்சமா வெளியேறும். அப்ப எடுக்கிற காற்றினுடைய அளவு அதிகமாக, நிறுத்துகின்ற காற்றினுடைய அளவு அதிகமாக, அளவு குறைவா இருக்கும் போது இதைத்தான் மூச்சு பயிற்சிங்கிறான். இதைத்தான் காற்றை பிடிக்கும் கலைன்னு திருமூலர் சொல்றார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அதனால பாண்டிங்கன்னா ரொம்ப காலம் ஆரோக்கியத்தோட இருக்கலாம். ரொம்ப காலம் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. கோமால கிடக்கிறது ரொம்ப காலம் இருக்கிறது இல்ல.
ஆரோக்கியத்தோட. நீங்க நினைச்சு பாருங்க, கொரோனால, உண்மையை சொல்றேன், கொரோனால இறந்தவர்களுடைய தொழில், அவருடைய வாழிடம், அவருடைய பணி எடுத்து பாருங்க, இசையோடு சம்பந்தப்பட்டவர்கள் மிக 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 குறைவு இறந்தது. ஏன்? சுவாச கோளாறு அவர்களுக்கு வராது. இயல்பாகவே அவர்களுக்கு நுரையீரல் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுனால அந்த கிருமியை அந்த நுரையீரலில் அந்த பாடல் பாடுகின்றவர்களுக்கு தங்க விடாது, வெளியேற்றி கொண்டே இருக்கும். அப்ப இயல்பாகவே அவங்களுக்கு நுரையீரல் சுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இதை நீங்க தனியா போய் பண்ண வேண்டாம், மூச்சு பயிற்சி தனியா பண்ண வேண்டாம், யோகா தனியா பண்ண வேண்டாம். யோகா பண்ணும் பொழுது அல்லது தியானம் பண்ணும்போது தான் எலக்ட்ரிக் பில் கட்டுறது ஞாபகத்துக்கு வருது. கடன் கொடுத்தவங்களாம் வர்றோம், போன பிறவியில பேசணும்னு நினைச்சவங்களாம் இப்ப பேசுவான். பாத்திருக்கீங்களா இல்லையா? தியானம்னு போய் உட்காரும் போதுதான் நம்ம கிட்ட சண்டை போட்டவங்க சமாதானத்துக்கு வரேன்னு போனை எடுத்து பேசுவான். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம நேரம் போதாத காலம் அன்னைக்கு சைலண்ட்ல போட மறந்துடும். ஆனா நீங்க பாட்டு பாடி பாருங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்? அந்த பாடலில் மட்டும்தான் நம்முடைய கவனம் இருக்கும். பாடுறவனுக்கு பண், பதம், சுவை, அடுத்தது தாளம், அந்த பாட்டினுடைய பொருள், பாட்டினுடைய பொருளாக இருக்கக்கூடிய இறைவன், இசை, தாளம், இத்தனை எண் கவனகம், பதின் கவனகம்னு சொல்றோம் பாருங்க, அது எல்லாம் இசை பாடுறவனுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இயல்பா. கவனத்தை விட்டானா சிந்தி போயிடும், கவனத்தை விட்டா தாளம் போயிடும், கவனத்தை விட்டா பாட்டை மறந்துடுவான், கவனத்தை விட்டா இசை வேற ஒரு பண்ணுக்கு போயிடும், கவனத்தை விட்டானா அந்த பொருளை மாத்தி பாடிடுவான், கவனத்தை விட்டானா சொல் பிழையா உச்சரிச்சிருவான். ரொம்ப முக்கியம், சொல் பிழையா உச்சரிப்பான். அப்ப இவ்வளவுத்தையும் கவனப்படுத்துறதுனால அவனுடைய தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த தவமும் இயல்பாகவே நடக்கும் பாடுறவங்களுக்கு. அதனாலதான் கடவுளே வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட அதை பாட்டில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. கடவுள் வேண்டும், கடவுள் இவர்தான் கடவுள் என்று சொன்னவங்களும் பாட்டுல தான் சொன்னாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட பேசிக்கிட்டே இருந்தா கேட்க மாட்டேங்கிறான்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? பகுத்தறிவு மேடைகளில் கூட இசையை அவர்களால் வெறுக்க முடியல. ஏன்னா அதைத்தான் பாடுறவங்களும் கடவுளை வணங்குகிறவர்களையும் இசையே கடவுள்னு சொல்றோம். கடவுளை இசை என்று சொல்லல, இசையே கடவுள்னு சொல்றோம். அந்த இசை எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழில் இயல்பாகவே மற்ற எல்லாவற்றிலும் இசை செய்யப்படுகிறது, பண்ணப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. தமிழில் மெல்லிசை, வல்லிசை, இடை இசை என்று எழுத்திலேயே இசை இயல்பாக அமைந்திருக்கிறது. எனவேதான் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தால் கூட கிரேக்கம் தத்துவத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, இத்தாலியும் ஜெர்மனியும் காதலின் மொழி, சமஸ்கிருதம் வேதத்தின் மொழி என்று சொன்ன சேவியர் தனிநாயக மொழிகள் தமிழை பக்தியின் மொழி, அன்பின் மொழி என்று சொன்னார். காரணம், அதில் இசை இருக்கிறது. இந்த இசை இல்லை என்று சொன்னால் தமிழ் என்பது சுவையில்லாமல் போய்விடும், வெற்றா போய்விடும். அந்த ஓசை நயம்தான் தமிழை சுவைப்படுத்துகிறது, தமிழை கொண்டாட வைக்கிறது, தமிழை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நடுவனது எய்த இருதலையும் எய்தும் என்று சொல்வார்கள். அந்த நடுவனது எய்த என்பதற்கு பொருள், அறம், பொருள், இன்பம். பொருள் வந்துருச்சுன்னா அறமும் வந்துடும், இன்பமும் வந்துடும் பொருள் எழுதுறாங்க. நான் இப்படி கொள்ளுகிறேன், இயல், இசை, நாடகம் என்பதில் நடுவனது எய்தால் இருதலையும் எய்தும். இசை வந்து விட்டால் நமக்கு இயலும் வந்துவிடும், நாடகமும் வந்துவிடும். இசை இயல் படித்தவர்களை புலவர் என்று சொல்வோம், நாடகம் கற்றவரை நடிகன் என்று சொல்வோம், இசை பாடுபவர்களை அருளாளர் என்று சொல்வோம். நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த மேடையில், இந்த தமிழ்ச்சங்கத்தில் முதலாவதாக பொற்கிழியை பெற்றவர் என்று சொன்னார்கள். அவருடைய காலத்திலேயே வாழ்ந்த மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஒரு புலவர். நான் இதை ஒப்பீடாக சொல்லுகிறேன் என்று தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம், தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அவர் காலத்திலேயே அதே போலவே ஆன்மீக சொற்பொழிவு செய்தவர் புலவர் கீரன் அவர்கள். இன்று வரை புலவராக கொண்டாடப்படுகிறார். ஆனால் இசையோடு அதே தமிழை சொன்ன வாரியார் சுவாமிகளாக, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று தெய்வமாக வணங்கப்படுகிறார். இசை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனை வானுரையும் தெய்வம் அல்ல, வாழ்கின்ற தெய்வமாக மாற்றும். விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.